வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இப்போ மாங்காய் ரொம்ப சீசன் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாங்காய் கறி பண்ண போறோம். மாங்காய் கறி அப்படின்னு சொல்லலாம், மாங்காய் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும், இல்ல டிஃபனுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லா சுவையும் கலந்து செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாங்காய் குழம்புக்கு புளி, பருப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. எதுவுமே சேர்க்காமே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாங்காய் குழம்பு பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், குவிக்காவும் ஆயிடும். இதுக்காக நம்ம புளியை ஊற வச்சு கரைக்கணும், இல்ல பருப்பு வேக வச்சுக்கணும், இந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது. சிம்பிளா வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம். டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். இப்ப இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய மாங்காயை யூஸ் பண்ணி சாதம், டிஃபன் ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான மாங்காய் கறி அல்லது மாங்காய் குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கல்லாமணி மாங்காய் நான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயை நம்ம எடுத்துக்கணும். இது போல லேசா பழுத்த மாதிரி கலர் வந்துருக்கு பாருங்க, இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்ல நம்ம பச்சை மாங்காயும் நம்ம எடுத்துக்கலாம். இதை தோலை சீவிட்டு மீடியம் சைஸ் பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து வரணும், மிளகாயும் நல்லா வறுபடணும். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மல்லியும் ஜீரகமும் நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். மல்லியும் ஜீரகமும் வறுபட்டு நல்லா வாசனை வருது. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். எல்லாத்தையும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம வதக்கிண்டாலே போதும். பாருங்க, நல்லா வதக்கிண்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு தண்ணியை விட்டு நம்ம கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துடணும். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சமா வெந்தயம், அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துப்போம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சாஃப்டா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் சேர்த்துருவோம். இது போல கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுப்போம். இந்த எண்ணெயில மாங்காய் கொஞ்சம் வதங்கட்டும். மாங்காய் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி எடுத்து, மாங்காய் ரொம்ப சாஃப்டா வதங்கணும்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். நம்ம வதக்கினோம் இல்லையா, அது பாருங்க கொஞ்சம் கொரப்பா நான் அரைச்சிருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சி ஜார்ல கலந்து இதுல சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். இது கொதிச்சு வரட்டும். நம்ம அரைச்சி சேர்த்த விழுது இருக்கு இல்லையா, அதோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிக்கட்டும். மாங்காயும் சாஃப்டா வேகட்டும். மாங்காய் கறி பாருங்க கொதிக்க ஆரம்பிச்செடுத்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வதக்கினோம் இல்லையா, அப்ப மாங்காய் கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நடுவில் நம்ம கலந்து விட்டுக்கணும். மாங்காய் கறி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. மாங்காயும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு, புளிப்பு, காரம், வெல்லம் சேர்த்ததுனால கொஞ்சம் இனிப்பு, இந்த எல்லா டேஸ்டும் கலந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பொடியா கட் பண்ணா கொத்தமல்லியை தூவிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாங்காய் கறியை சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். மாங்காய் குழம்பு நல்ல கமகமான வாசனையா, கண்ணுக்கு பார்த்தாலே சாப்பிடணும் போல ஒரு ஆசையா இருக்கு. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன்.
நெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நெய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துல இந்த மாங்காய் குழம்பை விட்டுண்டு இந்த மாங்காய் குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் சொன்ன மாதிரி என்னன்னா உப்பு, புளிப்பு, காரம், இனிப்புமா பிரமாதமா இருக்கு. எப்பயும் நம்ம மாங்காய் குழம்பு பண்ணோம் அப்படின்னா மிளகாய் பொடி, தனியா பொடி, இல்லைன்னா சாம்பார் பொடி அந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணுவோம். ஏன்னா இதை போல வறுத்து அரைச்சு நீங்க பண்ணி பாருங்களேன், இதோட டேஸ்டே வந்து டிஃபரெண்டா இருக்கும். நிறைய பேருக்கு தோணலாம் இது வந்து வத்த குழம்பு மாதிரியே இருக்குமா அப்படின்னு. வத்த குழம்பு மாதிரி இருக்காது. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே பிரமாதமா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம புளிப்பு கம்மியா இருக்கிற மாங்காய் ஏதாவது வாங்கிக்கணும். இந்த கல்லாமணி, கிளிமூக்கு மாங்காய் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்கும். லேசா பழுத்த மாங்காய் நான் வந்து இன்னைக்கு அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த மாங்காய் யூஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும். ரொம்ப புளிப்பான மாங்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா அது தகுந்த காரம் எல்லாம் நம்ம அதிகமா சேர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால மைல்டான மாங்காய் வாங்கிக்கும்போது அதான் கரெக்டா இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவா புளியும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடைசியா கொஞ்சம் நான் வெல்லம் சேர்த்திருக்கேன், அது ஆப்ஷனல் தான். ஆனா வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். லேசா மாங்காய் பழுத்ததுனால அதுல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லா பிளேவரும் நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த மாங்காய் குழம்பையே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீருக்கு கொஞ்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்பொங்கலுக்கு, சாஃப்டான தோசை எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த உப்பு புளிப்பு காரமா இருக்கிறதுனால இந்த தோசை சப்புன்னு இருக்கும் பாருங்களேன், அதுக்கு தொட்டுன்னு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இதை போல வறுத்து அரைச்சி இந்த மாங்காய் கறி அல்லது மாங்காய் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய மாங்காயை நம்ம எந்த அளவுக்கு அதிகமா சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.